ஷலோம் அலைக்கும். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நம்ம ஆண்டவருடைய நாமத்தை எபிரேய விளக்கத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள போறோம். அதுக்கு முன்னாடி அந்த ஆண்டவருடைய நாமத்தை வைத்து ஒரு பாடல் பாடிட்டு அதுக்கப்புறம் நம்ம கத்துக்கலாம். ஏகோலாம் நீரே, உமக்கு ஆரம்பமில்லை. ஏகோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லை. ஏகோலாம் நீரே, உமக்கு ஆரம்பமில்லை. ஏகோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லை. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உனக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே மகத்துவர், நீரே பரிசுத்தர், உம்மை ஆராதிப்பேன். ஆமென். Praise the Lord. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எபிரேய வார்த்தை, அந்த தேவனுடைய நாமம் என்னவென்று சொன்னால் ஏல் ஒலாம். சொல்லி பாருங்க, ஏல் ஒலாம். ஏல் ஒலாம் என்ற வார்த்தை வேதத்திலே சதா காலம் உள்ள தேவன், அநாதி தேவன், நித்திய தேவன் என்று சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக இந்த வார்த்தை எங்க வருதுன்னு சொல்லி பார்க்கிறப்ப ஆதியாகமம் 21 அதிகாரத்துல 33வது வசனத்துல பாருங்க. ஆபிரகாம் பெயர்சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை, இந்த இடத்துல சதா காலமும் உள்ள தேவனாகி கர்த்தர் அப்படின்ற வார்த்தைக்கு தான் எபிரேயத்திலே ஏல் ஒலாம் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏல் ஒலாம் என்று சொன்னால் நித்தியமான தேவன். ஆபிரகாம் எப்பொழுதெல்லாம் தேவனை துதிக்கிறாரோ அவர் தன்னுடைய அனுபவத்திலிருந்து தேவனை துதிப்பதுண்டு. இங்க என்ன நடக்கின்றது? ஆபிரகாமை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இப்பொழுது எதிர்பார்த்த வாக்குத்தத்த மகனும் வந்துவிட்டார். அந்த நாட்களிலே மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்று முக்கியமாக துறவுகளை வெட்டுவதுண்டு. இப்பொழுது ஆபிரகாம் வெட்டி வைத்திருந்த அந்த துறவை இப்பொழுது அபிமெலேக்கினுடைய வேலைக்காரர்கள் வந்து அவர்கள் கைப்பற்றி நினைக்கிறார்கள், அவர்கள் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். நீங்க அதை கொஞ்சம் முன்பதாக வாசித்து பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடன் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி அபிமெலேக்கு வந்து இப்பொழுது ஆபிரகாமுடன் கூட ஒரு டைப் வைக்கணும், ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கணும்னு நினைக்கிறார். அப்படி அவர்கள் வரும் பொழுது இப்பொழுது ஆபிரகாம் சொல்கிறார், ஓகே உடன்படிக்கைனா நல்லதுதான்ப்பா, ஆனா அதுக்கு முன்பதாக உன்னுடைய வேலைக்காரர்கள் இப்படி எல்லாம் செய்யறாங்கன்னு சொல்றாரு. அபிமெலேக்கு கோபப்படுறாரு, ஐயோ அப்படிலாம் எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அப்படி நடக்காதுன்றதை போல அவர்கள் பேசுகிறார்கள். அதன் முன்பதாக ஆபிரகாம் என்ன செய்கிறார்? ஒரு 7 பெண் ஆட்டுக்குட்டிகளை கொடுத்து கலாச்சார முறைமையின்படி இப்பொழுது அபிமெலேக்கோடு கூட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்கிறார். உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொண்டிருப்பதாக இப்பொழுது கர்த்தரை அவர் துதிக்கிறார். அவர் துதிக்கும் பொழுது சொல்கிறார் ஏல் ஒலாம். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு என்னதான் மனிதனோடு உடன்படிக்கை பண்ணினாலும் மனிதர்களோடு பண்ணுகிற உடன்படிக்கைகள் அந்த மனிதனுடைய வாழ்நாள் வரைக்கும் வேணாம் நீடிக்கலாம். ஏன் அவருடைய வாழ்நாளுக்கு முன்பதாக கூட எத்தனையோ மனிதர்கள் ரூபங்கள் மாறுகிறார்கள், அவருடைய குணங்கள் மாறுகின்றது. எனவே ஆபிரகாம் என்ன சொல்ல வருகிறார்? இங்கே நான் என்னதான் அபிமெலேக்கோடு ஒரு உடன்படிக்கை வைத்தாலும் என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய தலைமுறைகளுக்கும் என்றென்றைக்கும் ஒரு பெரிய உடன்படிக்கையாக சாட்சியாக எங்களை நடத்துகிறவர் தேவன்தான் என்ற கருத்தை இந்த ஏல் ஒலாம் என்ற நாமத்தின் மூலமாக அவர் சொல்கிறார். என்றென்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையை பராமரித்து இன்றைக்கு உங்களுக்கும் உங்களுடைய சந்ததியாருக்கும் என்றென்றைக்கும் துணையாக இருக்கின்றவர் இந்த ஆண்டவர். அவர் பேர் ஏல் ஒலாம். இஸ்ரவேல் ஜனங்களுமே பாபிலோன் தேசத்திலே அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டிருந்த பொழுது அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் கசப்பாக விட்டது. நீங்க ஏசாயா 40வது அதிகாரத்தில் நீங்க பார்க்கும் பொழுது, யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். 28வது வசனம், பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் ஏல் ஒலாம், அவர் சோர்ந்து போவதில்லை. பாபிலோனிலே குடியிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில பயங்கர பிரச்சனைகள். அவர்கள் வாழ்க்கையில் அப்படியே எல்லாவற்றையும் இழந்ததை போல சோர்ந்து போகிறார்கள். அவர்கள் நினைத்தார்கள், அவ்வளவுதான், நாம் பாபிலோனுக்கு வந்து விட்டோம், இனிமேல் யெகோவா தெய்வத்துக்கு இனிமேல் எந்த ஒரு வல்லமை இருக்காது,
அவர் அவ்வளவுதான் என்று சொல்லி அவர் ஏதோ சோர்ந்து போனதை போல, அவர் ஏதோ தோத்து போனதை போல அவர்கள் உணர்கிறார்கள். அப்பொழுதுதான் ஏசாயாவின் செய்தி அங்கு போகிறது. அவர்கள் வாசிக்கிறார்கள், இல்லை, இந்த தேவன் சோர்ந்து போகவில்லை, இவர் அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கின்ற தேவன். இவர் இப்பதான் பிறந்தாரு, இவருடைய வாழ்க்கை இவ்வளவுதான் கிடையாது. இவர் தான் துவக்கத்திலிருந்து ஆதியிலிருந்து எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறவர். இவருக்கு ஒரு சின்ன ஒரு யுத்தம் வந்தது, எங்கள் நாடு தோத்து போனது, அவ்வளவுதான், எங்கள் தேவனுக்கும் ஒரு முடிவு வந்தது என்று நினைத்து விடாத இஸ்ரவேலே. இந்த உலகத்தின் பிரச்சனைகள் உன் தேவனுக்கும் ஒரு முடிவை காண்பிக்கிறது என்று அர்த்தம் அல்ல. உங்கள் தேவன் என்றென்றைக்கும் அனாதியாய் ராஜாவாக வீற்றிருக்கிறார் என்ற அந்த கருத்தை இங்கே ஏசாயா அழகாக கூறுகிறார். இன்றைக்கும் இந்த உலகத்திலும் நமக்கும் அநேக சூழ்நிலைகள் ரொம்ப பயம் நிறைந்த காரியங்களாக தான் இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம், ஏன் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். அநேக நேரங்களில் இந்த எதிர்காலங்களை குறித்து யோசிக்கின்ற பயம்தான் இன்றைக்கு அநேக ஜனங்களை நிகழ்காலத்திலே அவர்களை ரொம்பவே பேரலைஸ் பண்ணிடுது, அவங்களை அப்படியே உட்கார வைத்துக்கின்றது. ஆனால் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கையான செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஏல்வலாம். அவர் இந்த காலத்துல துவங்கினாரு, இந்த காலத்துல அவருக்கு முடியும் என்பதே கிடையாது. அவர் என்றென்றைக்கும் நித்தியமாய் வீற்றிருக்கிற அந்த தேவனாக கர்த்தராக இருக்கின்றார். மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த உலகத்தில் இருக்கிற அநேக தற்காலிகமான விஷயங்கள், நிறைய விஷயங்களை போய் அடைய நினைக்கிறாங்க, நிறைய விஷயங்களை பெற்றுக்கொள்ள நினைக்கிறாங்க. ஒரு லைஃப் டைமா அவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய ஒரு நிரந்தரம் விரும்புகிறார்கள். ஆனால் இந்த உலகத்தில் எந்த காரியமே அப்படிப்பட்ட நிரந்தரத்தை அவர் கொடுப்பதில்லை. பிரசங்கி கூட இதை குறித்து அழகாய் சொல்கிறார், மாயை, எல்லாம் மாயை, உலகத்தில் எல்லாம் மாயையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட மாயையான உலகத்திலே அவர் சொல்றார் பாருங்க, பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துல 10-11, மனிதபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டே, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். இது நீங்க எபிரேயத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உலகம் வார்த்தை ரொம்பவே எப்படி பார்த்தீங்கன்னா, நித்தியத்தை, இந்த ஓலாமை அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். மனிதன் உள்ளத்திலே ஏதோ ஒரு பெர்மனண்டா ஒரு எப்பொழுதும் ஒரு நித்தியத்திற்கென்று ஒரு வாஞ்சையை வைத்திருக்கிறார். எப்பொழுதும் நிரந்தரமான ஒன்றை எதிர்பார்த்து மனிதர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்திலே எதுவுமே இந்த நிரந்தரத்தை அவர்கள் தர முடியாது. இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த எதிர்பார்ப்பை, ஆவலை நிறைவேற்றுவதற்கு ஒரு இடம்தான். அது யார் என்று சொன்னால், இந்த ஓலாம் தான் மனிதர்கள் உள்ளத்தில் இருக்கிற அந்த ஓலாமை நிறைவேற்ற முடியும். மனிதர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிற அந்த நித்திய வாஞ்சையை இந்த நித்திய தேவன் மாத்திரமே நிறைவேற்ற முடியும். இன்றைக்கு உங்கள் மனதிலே பலவிதமான இயக்கங்கள், பலவிதமான ஏதோ ஒரு எம்டினஸ் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம், எல்லா காரியம் நன்றாக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு விரக்தி இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட இந்த ஹோல் இந்த சோலை, நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற இந்த துளையை மாற்றுவதற்கு, நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற அந்த வெறுமையை மாற்றுவதற்கு இந்த ஓலாம் தேவன் போதுமானவராக இருக்கிறார். எனவே இந்த நாளிலே நமக்கு செய்தி என்ன? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பயமா இருந்தாலும், போராட்டம் இருந்தாலும் தூக்கி போட்டுவிட்டு இந்த தேவனை நம்பி, இந்த நித்திய தேவனை நம்பி நிம்மதியாக வாழுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.